பூனை ஜுர இப்போ இது எது கலந்துக்க மாட்டேன் ஜுர எது கலந்துக்க மாட்டேறான் அது போடாதா அது போடாத என்ன பண்றது நம்ம வேற கேட்டா நம்ம சுட்டு வச்சுருவோம் அப்படின்றது என்ன பிளான் வச்சுக்கிறது இல்லையா அவரு என்ன பிளான்ல தாங்க தெரியல ஒன்றும் புரியல அதுதான் தெரியும் எனக்கு அவன் பாத்துறேன் நானே எதுக்குமே கிடையாது கிடையாது அவனை நான் அவனை பாத்துறேன் என்னன்னா இவன் எதுக்குமே வரமாட்டானே நாம இறங்கி தான் வேலை பாக்குறேன் அவர் வந்து கிட்ட கூட நிக்க மாட்டான் ஒண்ணுமே புரிய மாட்டேன் ஏன் நிக்க மாட்டேன்னு தெரியல ஏன் பாதிக்கப்படணும் ஆமா நான் அது பரலாம் என்ன மணி காக நிஜம் கவி இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு காசு பார்த்துருந்தா நீங்க 1,00,000 ரூபாய் 1,20,000 கடன் வாங்கி அவன் முன்னாடி இந்த பண்றது எவன் கிட்ட போறான் எவனையும் கிட்ட வர மாட்டேங்க நீங்க நான் கை கடன் வாங்கி இப்ப நான் கொடுத்துக்கிறேன் அவனுக்கு நீ ஒண்ணு எதுக்கு நிக்க விட மாட்டேறான் எங்க அங்க போயிட்டு இதுல நீங்க கதவா வந்து நிக்கிறான் அப்படியே போயிட்டு போறது தூக்கிட்டு வரான் தூக்கிட்டு மறுநாள் காலையில் தான் வரான் இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்ல யாரும் என்ன பார்க்கதான் போறோம் நம்ம வீடு மாரி நம்ம எல்லாம் செய்ய வேண்டியதான் ஆனா இப்ப கூப்பிடுறாங்க எங்க தங்கத்தை கூப்பிடுறாங்க போக வேண்டியதானே இங்கேயான கேட்டா என்ன கேட்டேன்னு இருக்கான் அப்ப எல்லாரும் உட்காந்து என்ன வருது நீங்க உட்காந்து மாரி எங்க தான் உட்காந்துருதா நான் உட்காந்து என்ன ஆகும் நான் வந்து முன்னாடி இன்கம் பண்றேன் தவிர என் வீடு பண்ணது போலாம் அதை முதல் தெரிஞ்சுக்க முன்னாடி ஜெயில வந்தா வேலை பார்க்கணும் 3 நாள் தூங்கலையா நான் 3 நாள் தூங்கல இதை கட்டுறதுக்கு ஆமா எல்லாம் இங்கதான் இருந்து வேலை முடிச்சது இல்லாம முதல்ல அன்னைக்கு நானும் போய் சாயங்காலம் போயிட்டு அது என்ன ஏதுன்னு போயிட்டு சிமெண்ட் ரோட்ல போய் 2 பைக் எடுத்து போயிட்டு எவ்வளவு பொறுப்பெடுக்க மாட்டாங்க என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல ஏடி ஆபீஸ் ஏதாவது வேணா கூட நாங்க தான் போக வேண்டாகுது ஏடி ஆபீஸ் போய் நான் தொங்கி கிடறேன் அவன்கிட்ட வாங்கடான்னு ஏன்டா கட்டினீங்க சொல்லி லெட்டர் படிக்கிறாங்க புதன்கிழமை கடையை விட்டு நான் போய் 1/2 மணி நேரம் லெட்டர் படி எடுத்து வரைக்கும் நானு இதை ஏன் கட்டினீங்க ஆமா ஏன் கட்டினீங்க கேட்கல கட்டுறதுக்கு முன்னாடி கேட்கணும்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுமாச்சா ஒரு ஆணி போட்டா கூட அவங்க கேட்டு தான் செய்யணும் ஆமா இதுக்கு வந்து மசாலா நாம தான் போடணும் இல்ல மசாலா நாம தான் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் 65 மசாலா இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு வதக்க பிசுக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வைங்க சரியா அப்பதான் வந்து மீன் டேஸ்டா இருக்கும் ஆமா இந்த மீன் மட்டும் இல்ல நீங்க வறுக்கிற மீன் எந்த மீன் வேணாலும் வறுக்கிற மீன் எந்த மீன் போயிங்க அப்படியே இருக்குங்க இருங்க ஒரு நிமிஷம் நீங்க சிங்கப்பூர் போகணுமா
இங்கேதானா அவர் போட்டுதான் இருக்கணும்னு பார்த்தா அதுல நீ ஏற்கனவே உள்ள ஒரு மீன் இருக்கா தனியாக போட்டுலாம் அதோட மீன் போனடி உடம்பு போயிட்டு வரேன் போய் எனக்கு பிடிக்க போறாங்க 2 பேரும் சாப்பிடுறா ஒன்னே வந்து நான் ஒரே புளி பரவாயில்ல இருந்தது ஆனா 200 ரூபாய் ஏன் அது 1 அவுட் விட்டுச்சா தலை வேணும்னா அன்னைக்கு விட்டுருக்க நீங்க தலை காலான்றீங்க தலை நானே ஆக மாட்டேங்குது நீங்க என்ன பண்றீங்க அன்னைக்கு நீங்க தலை வாங்கிங்களா அவர்கிட்ட போங்க அவர்கிட்ட வஞ்சிர மீன் தலை வரும் ஏன்னா மீன் கொஞ்சம் விளையாடுறதுனால ஒரு பாதி பிடிங்க நீங்க பிடிங்க அடாவத்தை பிடிங்க அவர்கிட்ட போய் வஞ்சிர மீன் தலை வாங்கிக்கிங்க கிடைக்கும் அவர்கிட்ட தான் கிடைக்கும் ஏன் அது உண்மைதான் நியாயமான வார்த்தை தான் அது எக்ஸ்போர்ட் மீன் ஆக்காது வஞ்சிர மீன் தலை தான் அப்புறம் அளவா அது அச்சிக்க மீனே கிடையாது செம்ம டேஸ்ட் அண்ணா முடி போட்டு ஆச்சு 8 மணிக்கு மேல ஆச்சு தலை சொல்ல முடியாது எக்ஸ்போர்ட் கர்நாடகா இது பெங்களூர் வச்சு கேரளா ஸ்ட்ரைக்கு அந்த மீன் கேரளா இருந்தால் வரணும் இன்னும் 1 மாதம் இருக்குது வாங்க போதுலாம்